ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கம்பைன்டு ஸ்ட்ரெஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட அடுத்து அதில் வந்து பீம் பார்த்தோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பீமுக்கு எப்படி ஆக்ட் ஆகுது, அந்த பீமில் வந்து ஸ்ட்ரெஸ் ட்ராஜெக்டரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரிங்களா? அடுத்தது காலமில் வந்து நம்ம வந்து கம்பைன்டு ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் காலமுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பீமில் கூட டேரெக்டாக பெண்டிங் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? பெண்டிங் தான் மேக்ஸிமம் பார்த்துட்டு இருப்போம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ், பெண்டிங் மூமெண்ட் டயராம், ஷியர் ஃபோர்ஸ் டயராம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்போம். காலமில் தான் நமக்கு வந்து கம்பைன்டு ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். அதாவது சிக்மா கம்பைன்டு ஈக்குவல் டு சிக்மா டைரக்ட் பிளஸ் ஆர் மைனஸ் சிக்மா பெண்டிங். காலம் வந்து இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்ற அதை கிராஸ் செக்ஷனை பிரிச்சுட்டு இது சென்டர். சரிங்களா? இது சென்டர்ல இருந்து ஒரு சம் டிஸ்டன்ஸ் தள்ளி பி அப்படின்ற லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆகும்போது இந்த காலம் வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் பெண்ட் ஆயிருக்கு. டயராம் 3D நான் வரைஞ்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இப்போ இதுல இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷன் எல்லாமே பெண்டிங் கம்ப்ரஷன் ஆகும் பெண்ட் ஆகிறதுனால. அதே போல இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு போர்ஷன் இருக்கு, இதுல தெரியல, இந்த இதோட போர்ஷன் கீழே இருக்குல்ல, அது வந்து பெண்டிங் டென்ஷன் ஆகுது. இதை பத்தி நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆல்ரெடி. அந்த கர்ல் பாயிண்ட், கோன் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம் ஏற்கனவே. அந்த காலம் அண்ட் ஸ்ட்ரெட் அப்படின்ற சாப்டர்ல இதை பத்தி தெளிவாக பார்த்துருப்போம். இதுல இருந்து வேற சில பாயிண்ட்ஸ் வந்து இதுல தெரிஞ்சுக்க போறோம். அந்த கெர்ன் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்தா காலம் வந்து பெண்ட் ஆகும் அப்படின்றத பத்தி நம்ம அதில் பார்த்துருந்தோம். அதை தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா அந்த வீடியோ மறக்காம பாருங்க. இப்போ வந்து இதுல பெண்டிங் டென்ஷன் இந்த போர்ஷனும் பெண்டிங் கம்ப்ரஷன் இந்த போர்ஷன் நடக்கும். இது வந்து 2Dல இந்த போர்ஷனையும் இந்த போர்ஷனும் இருக்க மாதிரி 2Dல வரைஞ்சோம்னா இப்போ வந்து கம்ப்ரஷன் ஆகுது. இந்த பக்கம் லோடு வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் தள்ளி பி அப்படின்ற லோடு. இதனால இந்த போர்ஷன் வந்து கம்ப்ரஷன் ஆகுது. கம்ப்ரஷன் ஆகுதுனால ரெண்டும் உள்ள போற மாதிரி காமிச்சிருக்கேன். டென்ஷன் ஆகுது இந்த வெளி போர்ஷன், இது வந்து வெளில போற மாதிரி வச்சிருக்கேன் ஏ டேஷ். இப்போ ஏ அப்படின்ற பாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் லோடு ஆக்ட் ஆகிறதுனால ஸ்ட்ரெயிட் காலமா இருக்கும் போது, காலம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் போது லோடு ஆக்ட் ஆகிறதுனால இந்த பி அப்படின்ற லோடு இது வந்து கிராஸ் செக்ஷன் இந்த இடத்துல இருக்கு, ஏ அப்படின்ற கிராஸ் செக்ஷன். அந்த பி பை ஏ அப்படின்ற அளவு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் மொத்த காலமுக்கு வரும். அதுதான் சிக்மா டைரக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் சிக்மா டைரக்ட், சிக்மா ஏ சிக்மா ஏ டேஷ் ரெண்டும் கண்டுபிடிக்க போறோம். அதுல வந்து டைரக்ட் லோடால சிக்மா டைரக்ட் அப்படின்ற ஃபோர்ஸ் உருவாகும். அது இல்லாமல் லோடு வந்து எசென்ட்ரிக்கா இருக்கிறதுனால அது பெண்டும் ஆகும். பெண்ட் ஆகும் போது என்ன ஆகும், கம்ப்ரஷன் இல்லாம இந்த போர்ஷன் கம்ப்ரஸ் ஆகும், எக்ஸ்ட்ரா பிளஸ் கம்ப்ரஸ் ஆகும், இந்த போர்ஷன் டென்ஷன் ஆகும். அந்த இருந்த கம்ப்ரஷனை கொஞ்சம் ரிலீஃப் பண்ற மாதிரி. அதனாலதான் நம்ம வந்து கம்ப்ரஷன் இருக்க இடத்துல பிளஸ் சிக்மா பெண்டிங்னோ, டென்ஷன் ஏ டேஷ்ல வந்து டென்ஷன் ஆகுது. அப்ப சிக்மா டைரக்ட்ல இருந்து கம்ப்ரஷன், சிக்மா அந்த பெண்டிங்கிறது இந்த இடத்துல டென்ஷன். அப்ப கம்ப்ரஷன்ல இருந்து இந்த டென்ஷனை மைனஸ் பண்றோம். அதனால டென்ஷன்ல மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது சிக்மா டைரக்ட் ஆல்வேஸ் கம்ப்ரஷன் ஃபார் காலம்ஸ். காலம்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் ஆல்வேஸ்ல மேக்ஸிமம் நமக்கு வந்து கம்ப்ரஷன் லோடு தான் இருக்கும் சிக்மா டைரக்ட். அதனால அது வந்து டைரக்டா சிக்மா டைரக்ட்னா 2% எழுதிக்கும். சிக்மா பெண்டிங் வந்து நெகட்டிவா இருக்கும், டென்ஷன் ஜோன்ல பாசிட்டிவா இருக்கும் கம்ப்ரஷன் ஜோன்ல, அதுவும் பார்த்துட்டோம். சிக்மா டைரக்ட்னா பி பை ஏ அப்படின்றது நமக்கு தெரியும். சிக்மா பெண்டிங்கிறது எம் பை ஐ எஃப் பை ஒய் இ பை ஆர் அப்படின்ற ஈக்குவேஷன்ல இருந்து தான் நம்ம எடுப்போம். அதுவும் நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். இதுல எம் என்னன்னா மொமெண்ட்ங்கிறது பி இன்டூ இ. இதுதான் நியூட்ரல் ஆக்சிஸ்னா இதுல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுதான் இந்த இ அப்படின்ற டிஸ்டன்ஸ். சரிங்களா? பி வந்து எவ்வளவு தள்ளி ஆக்ட் ஆயிருக்கு, பி இன்டூ இ அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஐனா இனர்சியா, எஃப்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மான்னு சொல்லலாம் எஃப்க்கு பதில், ஈனா யங்ஸ் மாடுலஸ், ஆர்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஒய்னா டிஸ்டன்ஸ். இதுல என்னன்னா ஒய்ங்கிறது வந்து நம்ம முன்னே பார்த்திருப்போம், சென்டர் ஆஃப் கிராவிட்டில இருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைபர், டென்சைல் ஃபைபர் இல்ல கம்ப்ரஷன் ஃபைபர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஒய் அப்படின்னு பார்த்திருப்போம். ஏன் அப்படி பார்த்துருப்போம்னா, நம்ம வந்து இந்த லோடு ஆக்ட் ஆனதுனால இந்த போர்ஷன், இந்த டென்சில் இப்ப இந்த கம்ப்ரஷன் ஆகுது, அந்த இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல வந்து எவ்வளோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சதுனால ஒய்யோட வேல்யூ வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டில இருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் அவுட்டர் போர்ஷன் வரைக்கும் பார்த்திருப்போம். ஆனா நம்ம வந்து ஒய்ங்கிறது உண்மையான வேல்யூ என்னன்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டில இருந்து இப்போ இந்த போர்ஷன்ல ஒரு இடையில கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல, நான் வந்து இன்னும் தெளிவா ஒரு டயக்ராம்ல கட்டுறேன் பாருங்க. இப்ப இதுதான் ஒரு காலம், இதுதான் கிராஸ் செக்ஷன். பீன்ற லோடு இது வந்து ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இதுல பீன்ற லோடு வந்து ஆக்ட் ஆகுது எங்கன்னா ஒய், இதுல இருந்து இஎக்ஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸ்லயும் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இஒய் அப்படின்ற டிஸ்டன்ஸையும் தள்ளி பீன்ற லோடு ஆக்ட் ஆகுது. இந்த பீன்ற லோடு ஆக்ட் ஆகுதா, அதுக்கு முன்னாடி இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் நமக்கு வந்து தெரியும். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இந்த ஆக்சிஸை பொறுத்து பிரிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட் ஓல இருந்து இஎக்ஸ் கமா இஒய் அப்படின்ற பாயிண்ட்ல பிங்கிற லோடு வந்து ஆக்ட் ஆகுது. இதனால இந்த காலமோட எக்ஸ்ட்ரீம் இந்த எண்ட்ல வர டென்ஷனோ இல்ல கம்ப்ரஷனோ சிக்மா பெண்டிங் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும்னா ஒய்க்கு பதில் இந்த
சென்டர்ல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை போடலாம். நம்ம வந்து இப்போ இடையில இவ்வளோ தூரத்தில் இல்லை இவ்வளோ தூரத்தில் இல்லை இவ்வளோ தூரத்தில் அந்த மாதிரி இப்போ வந்து நான் இந்த பாயிண்ட்ல வந்து கண்டுபிடிக்க போகிறேன். பெண்டிங் எவ்வளோ இருக்குது, இடையில வந்து கம்மியாகும். ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபைபரில் தான் மேக்ஸிமம் பெண்டிங் வரும். அதனால நம்ம வந்து ஒய் அங்கே போட்டோம். இப்போ இடையில உள்ள பாயிண்ட்லாம் குறைஞ்சிக்கிட்டே போய் இங்கே 0 ஆயிரும். இப்போ இடையில உள்ள பாயிண்ட் போடணும் அப்படின்னா அந்த ஒய் வேல்யூ வந்து இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டில இருந்து நம்ம கண்டுபிடிக்கிற பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை போடணும். அதை தான் எழுதியிருக்கேன். சென்டர் ஆஃப் கிராவிட்டி டு பாயிண்ட் வேர் வி நீட் ஸ்ட்ரெஸ். எந்த பாயிண்ட்ல ஸ்ட்ரெஸ் வேணுமோ அந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம வந்து போடுறோம். சரிங்களா? ஒவ்வொரு குவாட்ரண்ட்டை பொறுத்து நம்ம வந்து சிம்பிள் போடலாம். நான் முன்ன சொன்னேன் டென்ஷனாக இருந்தால் மைனஸ் போடணும், கம்ப்ரஷனாக இருந்தால் ப்ளஸ் போடணும் அப்படின்னு. அது எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி குவாட்ரண்ட்டாக பிரிச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாமே ப்ளஸ் போடலாம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த இஎக்ஸ், இந்த எக்ஸ், இஒய், இந்த ஒய் டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஆக்சிஸில் இதெல்லாம் பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். சரிங்களா? அந்த ஆக்சிஸை பொறுத்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் பாசிட்டிவ் வரும், செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் நெகட்டிவ் பாசிட்டிவ் வரும். எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவாகவும் ஒய் ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவாக வரும். அதே போல் இதில் ரெண்டுமே நெகட்டிவாக வரும். இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ்லையும் ஒய் வந்து மைனஸ்லையும் வரும். அந்த வேல்யூ மட்டும் இந்த இக்கு முன்னாடியும் இந்த எக்ஸுக்கு முன்னாடியும் அந்த டிஸ்டன்ஸில் போட்டோம்னா போதும். மற்றபடி டென்ஷன் கம்ப்ரஷன் இது பண்ணாமல் நம்ம வந்து இது எழுதலாம். நம்ம வந்து ஒரு டைமென்ஷனில் வந்து இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இவ்வளோ தள்ளி லோட் ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம முன்ன பார்த்த மாதிரி இ பை இ ஒய் அப்படின்ற மாதிரி போட்டுடலாம். நம்ம வந்து ரெண்டு ஆக்சிஸ்லையும் கலந்து ஒரு கிராஸாக ஒரு டிஸ்டன்ஸில் போய் ஆக்ட் ஆகுது. அதனால தான் இஎக்ஸ் இஒய் அப்படின்ற ரெண்டு இதுக்கு தனித்தனியாக பெண்டிங் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ தள்ளி இருக்கு அப்படின்றதுக்கு தனியாக பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும், ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ தள்ளி இருக்கு அப்படின்றதுக்கு தனியாக பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கேன். இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்படி வந்ததுன்னா எம் பை ஐ ஈக்குவல் டு எஃப் பை ஒய் அந்த ஃபார்முலா இருந்து எடுத்தோமா, இதில் எஃப்ங்கிறது தான் ஸ்ட்ரெஸ், எஃப் ஈக்குவல் டு எம் ஒய் பை ஐ. எம்ங்கிறது மூமெண்ட்னா பி இன்டூ இ எசென்ட்ரிக் அப்படின்ற வேல்யூ நமக்கு தெரியும். பிஇ ஒய் பை ஐ. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பார்க்கும்போது இ ஒய் வேல்யூ போடணும். சரிங்களா? சாரி, எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்கும்போது இ எக்ஸ் வேல்யூ போடணும் இன்ட்டு எக்ஸ் டிஸ்டன்ஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஆரிஜின்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸில் சிக்மா எக்ஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸ் இருக்கா, பி இன்ட்டு சிக்மா எக்ஸ் லோடுக்கு. டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து ஆரிஜின்ல இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் போட்டோம் டிவைடட் பை ஐ ஒய் ஒய் தான் போடணும். ஏன்னா ஒய்ல இருந்து தான் நம்ம இந்த சைடு தானே போகிறோம். அப்போ வந்து இதுல இருந்து இங்கிட்டு போகும்போது அது வந்து ஐ ஒய் ஒய் வேல்யூ. அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து பார்க்கும்போது ஐ எக்ஸ் எக்ஸ் வேல்யூ, அது மேலே போகும்போது அதுதான் போடணும். அதனால தான் இது மட்டும் மாறி வரும். இதுதான் ஈக்குவேஷன். சரிங்களா? நம்ம வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து இந்த லோடு வந்து இங்கேயே ஆக்ட் ஆகட்டும். இந்த எக்ஸ் கமா ஒய் அப்படின்ற புள்ளி இந்த பொசிஷன்ல இருந்ததுன்னா நமக்கு வந்து இங்கே லோட் ஆக்ட் ஆகிறதுனால இது வந்து டென்ஷனாக இருக்கும். டென்ஷனாக இருந்தால் நான் மைனஸ் போடணும்னு சொன்னேன். நம்ம அந்த டென்ஷன் கம்ப்ரஷன்லாம் பார்க்கவே தெரியல. 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சிட்டோம்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இங்கே இருந்தால் மைனஸில் வரும். இந்த இடத்துல வந்து அப்போ மைனஸ் எடுத்துக்கோங்க, இந்த இடத்துலையும் மைனஸ் எடுத்துக்கோங்க. பார்த்தோம்னா ஈக்குவேஷன் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் வந்துடும். டென்ஷன் கம்ப்ரஷன் நம்ம பார்க்க தேவையில்ல. இந்த ஈக்குவேஷனில் குவாட்ரண்ட்டை பொறுத்து கரெக்டாக போட்டோம்னா போதும். சரிங்களா? அதுக்கு தான் பேசிக்காக ஒரு ஈக்குவேஷன் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இது ரிலேட்டடாக ஒரு சில சம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.